welcome to Chef Gayathri's Kitchen. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா குயிக் அண்ட் ஈஸியா எப்படி சக்கரை பொங்கல் செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். என்ன பொங்கல் வந்துட்டு இருக்குங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல இருக்கிற ரெசிபியை மறக்காம பாருங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மேல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க எந்த ரெசிபி போட்டாலும் உங்களால பார்க்க முடியும். இந்த சக்கரை பொங்கலை பார்த்தீங்கன்னா கோயில்ல செய்யற மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ டேஸ்டா அந்த டிப்ஸ் என்ன அந்த ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பொங்கல் பண்றதுக்கு வெறும் 3 ஸ்டெப் தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் பருப்பு மட்டும் தான் எடுக்கணும். அதுக்கு 5 கிளாஸ் தண்ணி விட்டு 5 விசில் விடணும். செகண்ட் ஸ்டெப் நம்ம வெல்லத்தை வச்சு பாகு எடுக்க போறோம். தேர்ட் ஸ்டெப் எல்லா இன்கிரிடியன்ஸும் ஒண்ணா சேர்த்து தாளிச்சு நெய்ல எடுக்க போறோம். ஓகே, வாங்க இப்போ டிஷ்குள்ள போலாம். எப்படி இந்த குயிக் அண்ட் ஈஸியான சக்கரை பொங்கலை பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1/2 கப் சிறுபருப்பு, 1 கப் பச்சரிசி, 2 கப் வெல்லம். எப்பவுமே 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் எடுக்கணும், மறந்துடாதீங்க. ஒரு சின்ன பீஸ் கற்பூரம் எடுத்திருக்கேன் நான். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு இருந்தால் போதும். ஏலக்காய் ஒரு 5 to 6 நீங்கள் இடித்து வச்சுக்கோங்க. இல்லாட்டினா நீங்கள் என்ன பண்ணலான்னா பொடி கூட ஆக்கிக்கலாம் மிக்சியில். ஜாதி பத்திரி ஒரு சின்ன பீஸ், ஒரு 20 முந்திரி, ஒரு கைப்பிடி திராட்சை, 150 கிராம் நெய். எப்பவுமே சக்கரை பொங்கல் செய்யறப்போ நெய் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். ரெகுலர் பொங்கல் செய்யறப்போ 100 கிராம் நெய் போதும். பட் சக்கரை பொங்கலுக்கு மறந்துடாதீங்க, எப்பவுமே ஒரு 150 கிராம் நெய் எடுத்துக்கணும். ஒரே ஒரு லவங்கம், 1/4 கப் பால். இதுல நான் 1 கப் அரிசியும் 1/2 கப் சிறுபருப்பும் போட்டு ஊற வச்சிருக்கேன். இதுல நான் 5 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன். இப்போ நான் இதை ப்ரெஷர் விட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுக்க போறேன். நீங்க சப்போஸ் ஐபி குக்கர்ல பண்றீங்கன்னா பீன் ஆப்ஷன்ல ஒரு 12 மினிட்ஸ் வச்சுட்டு இதே தண்ணி அளவுல பண்ணுங்க. இப்போ 5 விசில் விட்டு இந்த பருப்பையும் அரிசியும் வேக வச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நீங்க விட்டுக்கோங்க. எப்படினாலும் நம்ம பாகு எடுக்கிறப்போ தண்ணி விடுறதுனால நான் கரெக்டான பதத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பாகு எடுக்க போறோம். நான் 2 கப் வெல்லத்துக்கு இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்ற போறேன். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும் அந்த கம்பி பதம் வரத்துக்கு. ஸோ இந்த வெல்லம்லாம் கொஞ்சம் கரைஞ்சிடட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஸோ இந்த கம்பி பதம் வந்த உடனே நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இது அதிகபட்சம் 5 to 6 மினிட்ஸ் தான் ஆச்சு அந்த கம்பி பதம் வரத்துக்கு. இப்போ நான் இதை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அதில் இருக்கிற அந்த டர்ட் அந்த மண் எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். இந்த கலர் பாருங்க எவ்வளோ அழகா டார்க்கா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது நம்ம பொங்கல்ல ஆட் பண்றப்போ பர்ஃபெக்டான கோயில் பொங்கல் கலர் வரும். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆட் பண்ணிக்க போறேன். இது நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இது 150 கிராம்ஸ் நெய் நான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம கடைசியா ஆட் பண்றதுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்கிரிடியன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன், ஜாதி பத்திரி, ஒரு சின்ன பீஸ் லவங்கம். நான் ஃபர்ஸ்ட் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறமா கிரேப்ஸ் ஆட் பண்றேன். ஸோ கொஞ்சம் இந்த முந்திரி லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நீங்க அந்த திராட்சையை போட்டுடலாம். நீங்க எவ்வளோக்கு அவ்வளோ சிம்ல வச்சு அந்த முந்திரியை வறுக்குறீங்களோ அது அவ்வளோ நல்லா குக் ஆகும், பிளஸ் கிறிஸ்பியா இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நான் எடுத்து வச்சிருக்கிற திராட்சையை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்க போறேன். ஓகே, இப்போ இந்த கிரேப்ஸ் இந்த மாதிரி ஃப்ளஃபியா ஆன உடனே இட்ஸ் கெட்டிங் ரெடின்னு அர்த்தம். இங்க பாருங்க, நான் குக் பண்ணி வச்ச பொங்கல் எடுத்து இதுல இப்ப ஆட் பண்ண போறேன். இப்ப நான் இதுல பால் ஆட் பண்ண போறேன். நம்ம பாகு எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தையும் இதுல இப்ப ஆட் பண்ண போறேன். மீதி இருக்கிற நெய்யும் இதில் ஆட் பண்ண போறேன். மறக்காம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணணும். கடைசியா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கற்பூரத்தையும் இதில் ஆட் பண்ண போறோம். கற்பூரம் வெறும் ஒரு பிஞ்ச் அளவு நீங்க போட்டா போதும், அப்பதான் ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 7 மினிட்ஸ் ஒரு கொதி விட்டுட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நீங்க இந்த மாதிரி ஸ்மாஷர் இல்லாட்டா மத்து கழுவி வச்சிருப்பீங்களே அதை வச்சு கூட நீங்க லைட்டா அந்த ரைஸை வந்து பிரேக் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப லைட்டா பண்ணுங்க, ஏன்னா ஆல்ரெடி இதுல திராட்சையும் முந்திரியும் இருக்கு.
சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்குது ஸ்மெல். நம்ம கோயிலில் துணையில் பொங்கல் தருவாங்களே அதே மாதிரி இருக்குங்க இந்த ஸ்மெல். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பர்ஃபெக்டான கோயில் பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. சான்ஸே இல்லை. அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த நெய் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த டிஷ் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக அந்த வெல்லத்தோட ஃப்ளேவர், அந்த நெய்யோட ஃப்ளேவர் சான்ஸே இல்லை. டிட்டோ கோயில் பொங்கல் மாதிரியே இருக்குது. மறக்காமல் நம்மளோட ரெசிபியை பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. @ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சனை இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். See you on the next video. Bye.